ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் உங்களுக்காக 4 அற்புதமான ஃபீச்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். இது எல்லாமே எங்க இருக்கு தெரியுமா? நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல டிஃபால்ட்டா ஒரு மெசேஜஸ் அப்ளிகேஷன பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதானே? அத பயன்படுத்தாம கூகுளோட அந்த மெசேஜஸ் அப்ளிகேஷன பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல 4 அற்புதமான ஃபீச்சர்ஸ். அது எல்லாமே கூகுளோட மெசேஜஸ்ல நீங்க பயன்படுத்தலாம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி ஸ்கிப் பண்ணீங்கன்னா, உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமீப காலமா கூகுளோட மெசேஜஸ்க்கு கூகுள் நெறைய புது புது விஷயங்கள குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் டைம் கிடைக்கும்போது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது இல்லாம நான் மிஸ் பண்ண நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா தெரியப்படுத்த போறேன். பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல கூகுள் மெசேஜஸ ஓப்பன் பண்ணிக்கங்க. நானும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதுக்குள்ள நம்ம போயிரலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. வழக்கமா உங்களுடைய ஃபோன்ல கூகுளோட அக்கவுண்ட் 1 இருக்காது. 2, 3 இருக்கலாம். சரிங்களா? அது வந்து கூகுளோட எல்லா ப்ராடக்ட்லயும் அது வந்து விசிபிள் ஆகும். சரி, இந்த கூகுளோட மெசேஜஸ்ல அது எப்படி டிஸ்ப்ளே ஆவுது? நம்ம பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கூகுள் அக்கவுண்ட் இருக்கு. பக்கத்துல டிராப் டவுன் ஆரோ இருக்கு. அத நம்ம தட்டுவோம். தட்டுனா இங்க பாருங்களேன். என்னுடைய 2 கூகுள் அக்கவுண்ட் வந்து கிரே கலர்ல டிஸ்ப்ளே இருக்கு. நார்மலா பார்த்தீங்கன்னா, நான் என்ன கூகுள் அக்கவுண்ட்ட பயன்படுத்துறேனோ, அதே மாதிரி மத்த 2 கூகுள் அக்கவுண்டும் டிஸ்ப்ளே ஆகும். பட் இங்க அப்படி இல்ல. 2ம் கிரே கலர்ல இருக்கு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன தட்டுவோம். தட்டுனா என்ன ஷோ பண்ணுது? ஸ்விட்ச் அக்கவுண்ட்ஸ். கன்டின்யூ டூ ஸ்விட்ச் அக்கவுண்ட். ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ள வந்தாச்சு. இன்னொரு அற்புதமான செட்டிங். மார்க் ஆல் அஸ் ரீட். சரி, கூகுள் மெசேஜஸ்ல வந்த எல்லா மெசேஜையும் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துருவீங்க. அது மட்டும் நடக்காது. அது மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். முக்கியமான விஷயங்கள மட்டும் நம்ம பார்ப்போம். பாக்கி எல்லாத்தையும் அப்படியே டீல்ல விட்டுருவோம். சோ அதுக்கு கூகுள் மெசேஜஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மார்க் ஆல் அஸ் ரீட். படிச்ச மாதிரி நீங்க காட்டிக்கிடலாம். அத நீங்க தட்டினீங்கன்னா கீழ பாருங்க. ஆல் மெசேஜஸ் மார்க்ட் அஸ் ரீட். வாவ்! அப்போ உங்க கூகுளோட மெசேஜஸ் இன்பாக்ஸ்ல எல்லா மெசேஜஸ் படிச்ச மாதிரி காட்டியாச்சு. அடுத்ததா இன்னொரு அற்புதமான விஷயம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜஸ் செட்டிங்ஸ். இங்க பாருங்க, ப்ரொஃபைல் டிஸ்கவரி அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இது அநேகமா 2023ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, 2024 மார்ச் வாக்குல இத வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எத்தனை பேரு இத நீங்க பயன்படுத்தியிருப்பீங்க, இல்ல தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எனக்கு தெரியல. நான் இத பார்த்திருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். சோ அத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்ப அதுக்குள்ள போறேன். இப்ப பாத்தீங்கன்னா, கூகுள் அக்கவுண்ட்னு போட்டு ப்ரொஃபைல் டிஸ்கவரி. டிஸ்கவரி இஸ் ஆன். பக்கத்துல ஒரு டர்ன் ஆஃப் பட்டன் இருக்கு. கீப் ப்ரொஃபைல் டிஸ்கவரி ஆன் டு ஷோ நேம் அண்ட் பிக்சர் டு பீப்பிள் ஹூ ஃபைண்ட் யூ பை இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் இன் கூகுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய பிக்சர், இது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? இப்ப யாராச்சும் உங்களுடைய இமெயில் ஐடியோ, உங்க ஃபோன் நம்பரையோ வச்சு சர்ச் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளோட ப்ராடக்ட், கூகுளோட சர்வீஸ்ல இது டிஸ்ப்ளே ஆகும். நேமும் பிக்சரும் டிஸ்ப்ளே ஆகும். சோ அத வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இது ஒரு ஜென்யூனான அக்கவுண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கீழ பாத்தீங்கன்னா, மொபைல் நம்பர் இருக்கு. அத அப்டேட் குடுக்கணும்னா அப்டேட் குடுத்துக்கலாம். மேனேஜ் ஆல் ஃபோன் நம்பர் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா, டைரக்ட்டா உங்களோட அக்கவுண்ட்குள்ள கொண்டு போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சேஞ்ச் அப்படிங்கன்னு குடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி ஏதாவது நீங்க மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். சேஞ்ச் குடுத்து இப்படி. இதுல பாருங்க. சையத் அலி அபூபக்கர், எஸ்.ஏ. அபூபக்கர், எஸ்.அலி.ஏ, எஸ்.ஏ, எஸ். அபூபக்கர், இந்த மாதிரி ஏதாவது நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ப்ரொஃபைல் டிஸ்கவரி. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து எல்லா இடங்கள்லயும் டிஸ்ப்ளே ஆகும். சோ இத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, சத்தியமா உங்களுடைய நேமும், உங்களுடைய பிக்சரும் டிஸ்ப்ளே ஆகாது. சோ இத நீங்க கவனத்துல எடுத்துக்கங்க. வேற ஒண்ணும் இல்ல. பயந்துராதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க சேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஒருத்தரோட சேட் பண்ண போறோம். சோ அதோட அந்த செட்டப் பார்க்கவே நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமா இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கூகுள் மெசேஜஸ் நமக்கு நெறைய ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. டாப் ரைட்ல 3 டாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் கலர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அத நம்ம தட்டிருவோமா? தட்டுனா அங்க பாருங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எது வேணுமோ நீங்க அத செட் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி கியூட்டா மாறிரும். செமல? பிடிச்சவங்க
இப்படி போய் நீங்க மாத்திக்கலாம். அடுத்ததா என்னன்னு கேட்குறீங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன இந்த வீடியோவ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல எந்த பகுதியும் நீங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இத ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா, அவங்களும் இதோட பலன அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழ நெறைய பட்டன விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சத ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.